நம் தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ நிறைய நீர்ச்சத்து இழப்பு இந்த கோடை காலத்தில் ஜாஸ்தியாக வரும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் முக்கியமாக நம்ம என்ன சொல்லி அனுப்பணும்னா, தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 1 லிட்டர் பாட்டிலுக்கு பதில் 2 லிட்டர் தண்ணியை கொடுத்து, அதாவது ஒரு லிட்டர் பாட்டிலாக 2 பாட்டில் கொடுத்து குழந்தைங்களை ஸ்கூலில் கண்டிப்பாக 1 ஹவருக்கு ஒரு தடவை நம்ம 1 டம்ளர் தண்ணியாவது குடிக்க சொல்லணும். இல்லை நம்ம ஸ்கூல் மிஸ்கிட்ட சொல்லி ரிமைண்ட் பண்ணி நம்ம தண்ணியை குடிக்கிறத கண்டிப்பாக ஸ்கூலில் ப்ரொமோட் பண்ண சொல்லணும். கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நம்ம நைட்டில் பார்த்திங்கன்னா தூங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நீர்ச்சத்து இழப்பு நிறைய ஏற்படும். அதனால் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம 1 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். முக்கியமாக வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்தோன்னா நம்ம உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீரண மண்டலம் நல்லா சரியான முறையில் இயங்கும். தண்ணி குடிக்கிறத நம்ம இந்த கோடை காலத்தில் ரொம்ப அவசியமான ஒன்றா எடுத்துக்கிட்டு அவசியமாக தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெயிலில் வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம கையில் தண்ணி நிறைய எடுத்துக்கணும். போகிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும். இடையில நிறைய தண்ணி எடுத்துக்கணும். இந்த வெள்ளரிக்காய், தர்பூசணி, அது மாதிரி நீர் காய்கறிகள் நிறைய நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போது நமக்கு சில சமயம் பார்த்திங்கன்னா பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு திடீர்னு வரும். அது தாகமாக கூட இருக்கலாம். அதை நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இல்லை பிஸ்கெட் சாப்பிட்றது அந்த மாதிரி போயிடுவோம். அந்த சமயத்துக்கு திடீர்னு ஒரு பசி வருது அப்படின்னா அது தண்ணி தாகமாக கூட இருக்கலாம். நம்ம 1 கிளாஸ் தண்ணி குடிச்சு பார்க்கணும். அதுக்கு மீறி தண்ணி தாகம் எடுக்குதா, இல்லை நமக்கு பசி அடங்கிடுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா பசி நமக்கு கம்மியாக இருக்கும். சாப்பிட்ற அளவும் நமக்கு கம்மியாக இருக்கும். அதனால் செரிமானம் நல்லா நடக்கும். நமக்கு ஜீரண மண்டலமும் சரியான முறையில் இயங்கும். இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா ஜிம் போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம உடலில் அதிகப்படியான நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுவதனால எக்ஸசைஸ் பண்ணுறப்பயே இடையில கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிருக்கு இழப்பு கூட உயிரிழப்பு வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணியை நம்ம அலட்சியப்படுத்தாமல் நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்படி பார்த்தோன்னா நம்ம தண்ணி குடிச்சிட்டு போகணும். ஏன்னா அப்படி குடிச்சிட்டு போகிறதுனால ரத்த அழுத்தம் நமக்கு ரொம்ப கம்மியாகும். குளித்து முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்பு அந்நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக தண்ணி எடுக்கக்கூடாது. ஆனால் 1 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படுத்தோம்னா அது ஈரப்பதத்தை நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு காலையில் பார்த்தோன்னா டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி வராது. இந்த வெயில் காலத்தில் குறைஞ்சது 8லேருந்து 10 டம்ளர் தண்ணி நம்ம அவசியமாக குடிக்கணும்.